ஹாய் வியூவர்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து பூரி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ மூவண்ண கலரில் சூப்பராக ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு அந்த காஞ்ச பட்டாணி வந்து நான் ஒரு 8 hours ஊற வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு ஆனியன், ஒரே ஒரு டொமேட்டோ போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து குருமா வந்து செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் சூடானதும் எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுங்க. அப்புறம் ஸ்பைசஸ் போடுங்க. பே லீஃப், பட்டை, லவங்கம் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஆனியன் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஸோ அதுக்கு தேவையான உப்புமே கொஞ்சம் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து ஒரு 4 டொமேட்டோ எடுத்துருக்கேன். அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க. அது எண்ணெய் விட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த விழுது இருக்குல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன்லாம் சேர்த்தாலும் அதை போட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்புமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா திரிஞ்சு வரும். ஸோ இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த ஸ்டேஜில் கறி லீஃப் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கும் பச்சை வாசனை போக. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த காஞ்ச பட்டாணி, பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணியிருக்கலாம். அந்த தண்ணியுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாயில் பண்ண பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 minutes வந்து வதக்குங்க. அது ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாயில் பண்ண காஞ்ச பட்டாணி நான் ஊற வச்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு விசில் விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். ஏன்னா அது வதங்கணுன்றதுக்காக தக்காளி வெங்காயத்துக்காக சேர்த்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடல் பாசி, சும்மா 1 ஸ்பூன் வந்து சோம்பு, தேங்காய், உடச்சக்கல்ல, இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்திருக்கும். நல்லா ஆல்ரெடி பாயில் பண்ணது தான் எல்லாமே. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கோம், நல்லாவும் வதக்கியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுடலாம். தேங்காய் விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் டிஷ் பூரி பண்ண போகிறோம். ஸோ மூவண்ண கலரில் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பாலக்கீரை ரொம்ப சத்தானது. ஸோ பாலக்கீரை ஜூஸ் அந்த வந்து வடிகட்டிலாம் எடுக்காதீங்க. ஏன்னா அதோட சத்து எல்லாமே போயிடும். ஸோ அதோடய சேர்த்தே பிசைங்க. எந்த ஒரு டேஸ்ட்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கேரட்டு ஒரு 2 கேரட் போதும். சின்ன கேரட்டாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1. அதையுமே வடிகட்டி எடுக்காதீங்க. மொத்தமாக போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அப்புறம் சாதாரண மாவில் வெள்ளை கலருக்காக, நமக்கு ஏன்னா மூவண்ண கலரில் இருக்கணும், ஒயிட், ஆரஞ்சு, க்ரீனில் இருக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் உருட்டியாக உருட்டாமல் கட்லெட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்க. மொத்தமாக சேர்த்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக அப்படி வந்துடும்.
ஸோ நம்ம ஷேப்புக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் சூப்பராக போட்டு எடுத்துருங்க. பூரி செம்மையாக வந்திருக்கும். எல்லாமே நேச்சுரலாக போட்டிருக்கோம். எந்த ஒரு ஃபுட் கலருமே நாங்கள் சேர்க்கலை. க்ரீன் கலருக்கு வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு கலருக்கு வந்து கேரட்டோட எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட்டுக்கு வந்து சாதாரணமாக நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூரிகளை வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.